என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = (e−x × cos x) கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள். ப்ரூவ் தட் y2 + 2y1 + 2y = 0 ஜீரோன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன், அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. y1னா கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y2னா நம்ம வந்து 2 தடவை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த y1 y2க்கு பதிலாக y' கூட கேட்கலாம். y''னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y' ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கூட கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். சரி, நல்லா கவனிச்சுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதலாம். கிவன் y = (e−x × cos x) இது எடுத்து எழுதியாச்சு. இப்போது இது வந்து என்னென்னா ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து ப்ராடக்ட் ரூல் இருக்குது. uங்கிறது e−x, vங்கிறது பார்த்தீங்கன்னா cos x. uv வந்து என்னென்னா எப்படி இருக்குது பாருங்கள். uங்கிற ஃபங்க்ஷனும் vங்கிற ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ப்ராடக்ட் ரூல். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரூல் வந்ததுனாவே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துக்கணும். பாக்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வராது. இப்போ என்ன பண்ணலாம், uங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதலாங்களா. u = (e−x), vங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள். v = என்ன, cos x எடுத்து எழுதிடலாம். இப்போ u' டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், u'. இப்போ e−x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e எது வந்தாலும் அப்படியே தூக்கி எழுதிருங்க பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. e எது வந்தாலும் அப்படியே தூக்கி எழுதிருங்க. பாருங்கள், e−x வந்துச்சு, நான் e−xன்னு வந்து எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். நல்லா கவனிங்கம்மா. நான் என்ன பண்ணியிருக்கேன், e−xனா e−xன்னு அப்படியே எடுத்து எழுதிட்டேன், எதுவுமே மாற்றலை. அடுத்து இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குது. அதை எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் -1ன்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் சைனை தூக்கி இங்கே முன்னாடி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். e−x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -e−x. எப்படி எழுதுனேன், e−xனா e−x அப்படியே எழுதிட்டு எக்ஸுக்கு முன்னாடி அந்த கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது எடுத்து எழுதணும். இங்கே -1, அப்போ -1ஆல் மல்டி பண்ணால் அதே தான் ஆன்சர் வரும், -e−x. புரியுதுங்களா? இங்கே வந்து என்னென்னா இங்கே சப்போஸ் e−2xன்னு இருந்ததுன்னா நீங்கள் e−2xன்னு எழுதிட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -2. அந்த -2 இங்கே கொடுத்துக்கணும். புரியிருக்கா சொல்கிறேன். சரி, இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. e−x இருக்குது. e−xனா e−xன்னு அப்படி எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதிடணும். அதான் கோஎஃபிஷியன்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ v' நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சி வந்தாவே இங்கே சீன் வந்துருச்சு. சி வந்துட்டாவே நம்ம என்ன கொடுத்துருவோம், நெகட்டிவ் கொடுத்துருவாங்க. அப்போ காஸ் இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம், அவ்வளோ sin x. இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. இதே cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -sin x. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், y1. இப்போ ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா எழுதிங்களாங்களா. uv ப்ராடக்ட் ரூல்னால மறக்காமல் இங்கே ப்ளஸ் கொடுக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டேஷ் u', அடுத்து v'. இதுதான் ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா. இப்போ y1 = u'(v)ங்கிற பாருங்கள். இந்த ஃபார்முலா தெரியலனாலுமே வந்து நம்ம பாருங்கள் கீழிருந்து மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா வந்துடும். இங்கே பாருங்கள், இது u', இது வந்து v. u'(ஓட ஆன்சர் என்ன பாருங்கள், -e−x. u'(க்கு பதிலாக vக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், cos x. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், uv'. uவோட ஆன்சர் என்ன பாருங்கள், e−x. v'(ஓட ஆன்சர் பாருங்கள், -sin x. ஃபஸ்ட்டு சிம்பிள் கன்வெர்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், e−xக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சிம்பிள் இங்கே ப்ளஸ் இருக்குங்க, மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், e−x அப்படி எழுதியாச்சு. இந்த sin x இங்கே இருக்கக்கூடிய மைனஸை தான் முதல்ல கொடுத்துட்டேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். e−x அப்படி எழுதியாச்சு, sin x அப்படி எழுதிட்டோம். புரியுதுங்களா? இதுதான் y1. ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடச்சக்கூடிய ஆன்சர் இதுதான் y1. இப்போ என்ன பண்ணால் இதை அகைன் இன்னொரு தடவை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதான் y2ன்னு கிடைக்கும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து என்ன, uங்கிற ஃபங்க்ஷன், இது வந்து vங்கிற ஃபங்க்ஷன். இங்கே u, இங்கே v. இங்கே ஒரு தடவை நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம், இங்கே 2 தடவை நம்ம வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ uவின்க்கு ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் சொல்கிற மீனிங் புரியுங்களாமா? இந்த யூவின் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணோம், அந்த பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டாக எழுதிருக்கிற யூவிக்காக நல்லா கவனிங்க. இந்த யூ வந்து என்ன பாருங்கள், u = -e−x. விக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், v = cos x. இது எடுத்து எழுதிடுங்க. இங்கே நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், நடுவில் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குங்களா, அந்த மைனஸை நான் இங்கே கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு பாக்ஸ் போடுறேன். இன்னொரு பாக்ஸ் ஏன் போடுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே uவின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த u இருக்குங்களா, யூக்கு பதில் என்னதான், u = e−x. சார் இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க. இந்த மைனஸ் தான் பாருங்கள் நடுவில் கொடுத்துருக்கேன். யூக்கு பதில் என்ன இருக்குது, e−x. அப்போ விக்கு பதில் என்ன பாருங்கள், v = sin x. இங்கே எடுத்து எழுதிடலாம். எடுத்து எழுதிட்டு u',
அப்போ அதாவது பாருங்கள் யூ டேஷ்னா இப்போ என்ன சொல்லி கொடுத்தோன்னு பாருங்கள் இ பவரில் எது வந்தாலும் அப்படி எழுத சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் இ பவரில் என்ன இருந்திருக்கு பாருங்கள் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்படி எழுதிடணும். எழுதிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் இருக்குங்களா, இந்த மைனஸை தூக்கி என்னன்னா முன்னாடி போடணும். ஈக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிடும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் புரியுதுங்களா, ப்ளஸ் இன்ட்டு அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸாக மாறிடும். புரியுதுங்களா, இ பவரில் எது வந்தாலுமே அப்படியே தூக்கி எழுதிட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி இங்கே மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் தூக்கி முன்னாடி போடும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்தது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே வி டேஷ் சி வந்தாலே நம்ம என்ன எழுதணும், நெகட்டிவ் கொடுத்துக்கணும். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்து யூ டேஷ் இ பவரில் எது வந்தாலும் நம்ம என்னமா சொல்லியிருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இ பவர் மைனஸ் எக்ஸ்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதியாச்சு. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் சைன் இருக்குங்களா, அந்த மைனஸ் சைனை தூக்கி என்ன பண்ணணும், இந்த ஈக்கு முன்னாடி கொடுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து வி டேஷ் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், காஸ் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 ஈக்குவல் டு இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட் டூலுக்கு யூவின்னு எழுதுவோம், நடுவில் ப்ளஸ் கொடுப்போம், அப்புறம் யூ டேஷ், அடுத்து வி டேஷ். இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் இங்கே கொடுத்துட்றேன். இதில் ப்ராடக்ட் டூலோட ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். யூவி எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரிங்களா, நம்ம ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. யூவின்னு எழுதிங்க, நடுவில் ப்ளஸ் கொடுங்க. இப்போ யூ டேஷ் அடுத்து வி டேஷ். அவ்வளோதான். இப்போ y2 ஈக்குவல் டு இது பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு உண்டான ப்ராடக்ட் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை யூ டேஷ் வி. யூ டேஷோட ஆன்சர் என்ன பாருங்கள், ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். புரியுங்களா, இப்போ நம்ம எழுதலாம் இதோட ஆன்சர் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே ப்ளஸ் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் எக்ஸ். அது எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள் மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வி டேஷ். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், யூ வி டேஷுங்கும் போது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிவிடும், ப்ளஸ்ஸாக மாறிவிடும். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிளை மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து நடுவில் வரக்கூடிய மைனஸ்க்கு மைனஸ். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதே அதே மாதிரி கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ டேஷ் வி. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், யூ டேஷ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து என்ன வருது பாருங்கள், சைன் எக்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள் மேலேருந்து கீழே யூ வி டேஷ். யூவோட ஆன்சர் என்ன பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ என்ன வரும், ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கிறதுங்க பார்க்கலாம். இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களாமா, ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸால் இது மைனஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். சரிங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிடும்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மைனஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. இந்த மைனஸால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு என்னமா வரும், மைனஸாக மாறிடும். இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸால் உள்ளுக்குள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்னமா வரும், y2 ஈக்குவல் டு 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு வரும். இது y2வாக வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டுங்களா. இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதலாம். எல்ஹெச்எஸில் என்ன கேட்டிருந்தாங்க, y2 ப்ளஸ் 2y1 ப்ளஸ் 2yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சரில் நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு y2 எழுதிடலாம். y2ங்கிறத ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடச்சக்கூடிய ஆன்சர். y2ஓட ஆன்சர் பாருங்கள், 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். அப்போ 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இதுதான் y2னுடைய ஆன்சர். அடுத்து ப்ளஸ் 2. அடுத்து பாருங்கள் y1க்கு பதில் என்ன ஆன்சர் கிடச்சதோ அதை வந்து இந்த ப்ராக்கெட் கொடுத்து எழுதணும். y1க்கு பதில் என்ன ஆன்சர் கிடச்சிருக்க பாருங்கள், இதுதான் y1ஓட ஆன்சர். மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் எடுத்து எழுதிடலாங்களா. மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இது கிடச்சிருச்சு. ஓகே. அடுத்து ப்ளஸ் 2. அடுத்து பாருங்கள் ஒய்க்கு பதிலாக, நல்லா கவனிங்க, அடுத்து பதிலாக ஒய்க்கு பதிலாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம பாருங்கள் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இது உள்ள 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2ன்னு வருங்களா. ப்ளஸ் அதாவது மைனஸ் 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்து இந்த 2ஆல் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது
இங்கே என்ன வரும் -2 e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். இப்போ எது கேன்சல் ஆகும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரலாம். 2 e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது. சைன் எக்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே சைன் எக்ஸ் இருக்குங்களா, இங்கே +2 இருக்குது பாருங்கள். +2 e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இங்கே பாருங்கள் -2 e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து காஸ் எக்ஸ் பாருங்கள், இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் எக்ஸ் e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. இப்போ -2 e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இங்கே +2 e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் தூக்கி ஒரு தடவை எழுதிடலாங்களா. என்ன கொடுத்துருந்தாங்க, y2 + 2y1 + 2yன்னு எல்ஹெச்எஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஆர்ஹெச்எஸ்ல என்ன வந்திருக்கு, 0ன்னு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ நம்ம 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ப்ரூவ் தட் சம்னால கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.